சரிங்களா? நிஜமாக ஏமாத்துறவங்க ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் அப்படித்தான். சரிங்களா? இங்கே வேதாகமம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நம்ம நன்மையை செய்ய நாடணுமா? இன்றைக்கி வாழ்க்கையில் அதுதான் இல்லைங்க. உங்களுக்கு தீமை செஞ்சால் நான் தீமையை தான் செய்யணும் அப்படி இல்லைங்க. உங்களை ஏமாத்தினாங்களா, அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, இந்த ஏமாந்து போயிட்டோம் ரைட்டு தான், இல்லை நான் சொல்லலை, நான் நியாயம் பேச வரலை, ஏமாந்துட்டோம் சரி ரைட்டு, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கோம். இனிமேல் நம்ம ஏமாறாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணிட்டு போவோம். ஆனால் அந்த ஏமாத்தின நபருக்காக போயிட்டு நீ என்ன ஏமாத்தினல்ல, நான் உன்னை எதில் நான் சிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அதுதாங்க தவறான காரியம். தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், நன்மை